ஷே விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் முக்கால் சத்தியம் எல்லாம் கோட்ஸில் கேட்டுக்கோப்பா. கோட்சார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர் கேட்டுக்கோ. இந்த பனைமரம் அழிக்கிற காரணம் என்ன அர்த்தம்னா, இந்த பணம் கல் விற்று அவன் பணங்கல் விற்று என்னத்தையோ பார்த்து என்னத்தையோ உழைச்சதுக்கு ஊதியம் பார்த்துட்டு போவான். இதை இவன் செயற்கையை கண்டுபிடிச்சான். அரசியல்வாதி மது போதைய ஆல்கால் விட்டு எல்லாமே கலந்து பூரா விட்டு பாழாக்கி நாசம் பண்ணிட்டான். அவனுக்கு அந்த பணம் பேப்பர் வேணும்னா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அரசியல்வாதிலாம் 2 காலை கையை பிறந்து நிற்கா. ஏன்னா சொருவனுங்க அவ்வளோ பேப்பரை கொண்டு போய் சொருவனுங்க. வாய்ப்பேல இயற்கையை கொடுத்தார். செயற்கையில் போகாதேடா காமுட்டா போயிடா. முக்கால் சத்தியம் இன்று நாள் கணக்கு பனைமரம் கணக்கு பணம் கல் கோட்டிலே கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் கேட்டுக்கோ. பணம் கல் பணம் பதினி நுங்கு அது இயற்கை தன்மை. அந்த இயற்கையிலே போட்டுட்டார். கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் இந்த சாராய விஸ்கி காணிவன் என்னமோ 717 தான் இவன் 3 தான். ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் க்ளோஸ் பண்ணுவான். அடுத்து டெல்லியில் க்ளோஸ் பண்ணுவான். அடுத்து ஊடாலப்பட்ட மாநிலத்தில் எல்லா விஸ்கி பிராந்தி கடையை பூராமே க்ளோஸ் பண்ணிடுவான். என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் தயாரிக்கிற ஆழம் பூரா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவான். அம்புட்டு விவசாய இடத்துல அழித்து போட்டு ரசாயனத்தை பூரா கெமிக்கல் ஆட்களை பூரா அந்த கழிவு தண்ணி பூரா விவசாய இடத்துக்கு பூரா உள்ளே போகுது. இந்த அரசியல்வாதியை நடுரோட்டில் விட்டுட்டு 2 வெதரில் ஷூட்டிங் பண்ணணும். எம்எல்ஏ ஒரு பக்கம் நடத்தான், எம்பி ஒரு பக்கம் நடத்தான், மந்திரி ஒரு பக்கம் நடத்தான், முதலமைச்சர் ஒரு பக்கம் நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு இந்த பேரெல்லாம் கண்ட அரவழிமான நாசம் பண்ண முட்டா குய்மனை எல்லாம் கேட்டுக்கோப்பா. இன்றைக்கி நீதி அரசராட்சி, நீதிமான் நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. இந்த பணம் கல் கொடுத்துட்டார். அது இயற்கை தான். ஆனால் அதில் செயற்கையில் போட்டு பொடியை கிடியை ஏற்றி செக் பண்ணி இராணுவ வானரப்படை செக் பண்ணானா பணம் இறக்குறவனா 2 குண்டில் ஷூட்டிங் பண்ணிடுவாங்க. 2 வெதரில் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒழுங்காக போ கணக்கு போட்டார். ஐயா போட்டார், கணக்கு இட்டார். கல் பனைமரம் பூரா இப்போ எல்லாம் உற்பத்தி ஆயிரும். ஏன்னா பனைமரத்துக்கு கீழே எல்லா சாமியும் உட்காருவாங்க. எல்லாமே அம்மமார் இருக்கும், காவல் படைகள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்திலே பனைமரத்தில் உட்காந்துருக்காங்க. இது எல்லா இடத்துலையுமே உண்டு. பனை கீழே பனை மரத்தில் எல்லா சாமியும் இருப்பாங்க. அது பூரா இப்போ முடிச்சிட்டாரு. இருந்தாலும் இந்த பனை மரத்தை பனைகள் பூரா நம்ம உற்பத்தி ஆகணும், இல்லைன்னா அழிச்சிடுவான். விறகு வெட்டவா இல்லை இது பூரா அறுத்து திங்கவா. இந்த கண்டாரோலியுமே அரசியலாக முட்டாக்குமே கூத்து அடித்தது பெரிய கூத்து. இன்னைக்கு போட்டார்ப்பா நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி. கணக்கு பணம் கல் அது சுத்தமாக தான் இறக்கி சாப்பிட்டுக்கோ. அது போத கிடையாது. அந்த அவனுடைய உடம்புக்கு நோய் நொடி வராது. அது அந்த அந்த பணம் மரத்தில் அந்த ஒரு பவர் ஐயா கடவுள் கொடுத்துருக்கார். நோய் நொடி வராது. அது மாதிரி பதினி சாப்பிட்டாலும் நோய் நொடி வராது. அதே மாதிரி நொங்கு பதினி சாப்பிட்டாலும் கணக்கு போட்டாருப்பா. எல்லா கோர்ட்ஸ்லையும் பதிவு பண்ணிக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பதிவு பண்ணிக்கோ. இந்த தென்னங்கல் போடுதான். தென்னை மரத்தில் பூரா கல் போட்டாங்கன்னா கொன்னே விடுவாங்க. அங்கே கேரளாவில் போட்டு ஆட்டு ஓவர் ஆட்டு தான் தென்னங்கல். அவனை என்கவுண்டர் ஷூட்டிங் ஆடுற இராணுவ வானரப்போட இந்த கணக்கு எடுத்துக்கோப்பா. இந்த கணக்கு அவனை கொண்ட நரம்பு எடுத்து விட்றப்பா. கேரளாவில் முக்கால் சத்தியம் தென்னை மரத்தில் அந்த கூத்து அடிக்காத, சரியா? அது இயற்கை தன்மை கொடுக்கறது. இயற்கை தன்மை மரத்தில் கொடுக்கறத அழிக்காத. கொண்ட நரம்பு எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுல கணக்கு. கல் கடையெல்லாம் வராது. அங்கனங்கன்னா அவன் வீட்டில் வச்சு கூட விற்றுக்கோ. ஆனால் வீட்டில் வச்சு விற்றாலும் செக் பண்ணாங்கன்னா ஆல்கால் கெமிக்கல் சேர்த்து தான் உன்னை வெதரில் அடிச்சிடுவாங்க. அதே பார்த்துக்கோ. அதுதான் கணக்கு போட்டார் ஐயா. இனிமேல் எல்லாம் பனைமரம் பூரா உற்பத்தி ஆகிரும். எல்லா இடமும் பனைமரம் இருந்தால் கீழே புழு பூச்சி வரைக்கும் உற்பத்தி ஆகும். எல்லாம் புழு பூச்சி வரைக்கும் அந்த தண்ணி ஓட்டம் விவசாயத்துக்கு எல்லாமே அந்த பனைமரத்துலேருந்து அது வேர்லேருந்து போகும். வேர்லேருந்து புழு பூச்சி போக விவசாயத்துக்கு புழுத்தன்மை கிடைக்கும். அந்த புழு தன்மை கிடைச்சோடனே விவசாயங்கள் மருந்து நோய் எதுவும் மருந்து அடிக்க வேண்டியதில்லை, நோய் வராது. அதான்ப்பா இயற்கை தன்மை கொடுத்தாரு. இந்த கண்டாரமே பூரா மருந்து அடிக்கவா உப்பு போடவா காமுட்டா குய்மனுங்க முக்கால் சத்தியம்.